கர்த்தர் நல்லவர். ஆமீன். ஒவ்வொரு வாரமும் 7 வசனம் படிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். சாயங்காலம் ஆராதனைக்கு வர்றவங்களும் தெரிஞ்சுக்கிடுங்க. ஒரு வாரத்துக்கு 7 வசனம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும்போது 7 வசனம் மனப்பாடம் பண்ணிட்டு வரணும். ஒரு நாளைக்கு ஒரு வசனம். அடுத்த வாரத்துக்கு என்ன போர்ஷன்? எபிரேயர் 11 1-7. ரொம்ப சின்ன போர்ஷன் தான். ஸோ விசுவாசத்தை பற்றி ஒரு 7 வசனம் ஆகியும் அடுத்த வாரத்துக்குள்ளே மனப்பாடம் பண்ணிடணும். ஃபேமிலி ஃபெலோஷிப் லீடர்ஸும் உங்கள் டீமில் உள்ள எல்லாரையும் அந்த வசனம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள். ஒரு வாரத்தில் ஒரு முறையாவது அவங்கள எல்லாரையும் கூட்டி சேர்த்து அவங்க எல்லாரும் வசனம் ஒப்பிக்கிற மாதிரி பண்ணுங்கள். அது மாதிரி உற்சாகப்படுத்துங்க. வசனங்களை கற்றுக்கொள்வது ரொம்ப முக்கியம். அது அவருடைய ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நம்ம இந்த வாரம் போர்ஷன்லேருந்து ஒரு வசனம் எடுத்து படிக்க போகிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஹீப்ரூஸ் 11:7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆண்டில் நான் பொதுவாகவே ஒவ்வொரு டீச்சிங்கும் பண்ணும்போது ஒரு 7 பிரித்து பேசுவேன். அது மாதிரி நம்ம ஈஸியாக அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்குன்னு சொல்லி நான் பேசுவேன். நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு ஃபேமிலி ரிவைவல் மீட்டிங், ஃபேமிலி கவுன்சிலிங் தனியாக ஒரு செக்ஷனே இருக்குது நம்ம ஏசி ஆவடி சேனலில். அதில் கிட்டத்தட்ட 70-80 செய்திகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதில் அந்த 7 அப்படி குடும்பம் ஒரு தோட்டம், குடும்பம் ஒரு வீடு, குடும்பம் ஒரு சரீரம் அப்படின்னு, குடும்பத்தில் இருக்க வேண்டிய பொக்கிஷங்கள் அப்படின்னு சமீபத்தில் 7 காரியம், 7 பொக்கிஷம் நம்ம வீட்டில் இருக்கணும். ஒரு நீதிமானுடைய வீட்டில் அநேக பொக்கிஷங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி அந்த தலைப்பில் ஒரு 7 செய்தி அப்படியே கொடுத்துட்டு வந்தேன். அதெல்லாம் நீங்கள் எப்பயாவது நேரம் இருக்கும் போதெல்லாம் கொஞ்சம் எடுத்து கேட்டு பாருங்கள். உங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருக்கும். போன வாரம் ஒரு மூத்த போதகரை சந்திக்க நான் போயிருந்தேன் சென்னையில். அவங்க சொன்னாங்க, தம்பி அந்த ஃபேமிலி ஃபெலோஷிப் மீட்டிங் நான் கேட்குறேன், எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது, அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ரொம்ப வயது முதிர்ந்த ஒரு போதகர், அவருக்கே அந்த செய்திகள் ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொன்னால் இளங்குடும்பங்களுக்கு நிச்சயமாகவே இந்த செய்திகள் பிரயோஜனமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் அதை நீங்கள் நேரம் கிடைக்கும் போது ட்ராவல்லாம் போகும்போது இந்த மெசேஜஸ்லாம் போட்டு கேட்டு போங்க. உங்கள் ஃபேமிலியை உண்மையாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். நான் இதை பெருமைக்கு சொல்லலை, அநேகர் சொல்கிறத நான் சாட்சியாக சொல்கிறத கேட்டிருக்கேன். பாஸ்டர், இன்றைக்கி நாங்கள் குடும்பமாக ஒன்றா இருக்கிறோன்னு சொன்னால் இந்த ஃபேமிலி மீட்டிங்ஸில் கேட்குற செய்திகள் தான் எங்களை மாற்றிருக்கு. நான் வெளிநாடுகளுக்கு ஊழியம் போகும்போது அநேக குடும்பங்கள் கண்ணீரோடு சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. பாஸ்டர், நாங்கள் என் ஒய்ஃப் என்னை விட்டுட்டு அவள் வீட்டுக்கு வெளிநாட்டிலேருந்து என்னை விட்டுட்டு சண்டை போட்டுட்டு ஊருக்கு போகிறதுக்கு நாங்கள் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டோம். இனிமேல் உன்னை நான் முகத்திலே முழிக்க மாட்டேன், உன்னோட குடும்பம் நடத்த முடியாது, நானும் என் பிள்ளையும் நாங்கள் ஊருக்கு போகிறோன்னு சொல்லி கிளம்பி நின்னாங்க. ஆனால் அந்த வாரத்தில் எதேர்ச்சியாக இந்த குடும்ப எழுப்புதல் கூட்டம் செய்தியை கேட்டு என் மனைவி அன்றைக்கு ராத்திரி மனம் திரும்பி அவள் அந்த போகிற முயற்சியை கைவிட்டு டிக்கெட்லாம் கேன்சல் பண்ணிட்டு இன்னும் நாங்கள் 7 வருஷம் குடும்பமாக இன்னும் வாழ்ந்துட்டுருக்கோம் பாஸ்டர் அப்படின்னு சாட்சி சொன்னாங்க ஒரு ஊருக்கு போகும்போது. இந்த மாதிரி எத்தனையோ நன்மைகள் அதில் உண்டு. அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்கிடுங்க. அந்த மாதிரி செய்திகளை கேளுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம விசுவாச வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எத்தனையோ நன்மைகள், ஆசீர்வாதங்கள் இந்த உலகத்தில் வசனத்தின் மூலமாக நம்ம பெற்றாலும் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய குடும்பத்தில் ரிஃப்ளெக்ட் பண்ணலை, நம்முடைய குடும்பத்தில் அது பிரதிபலிக்கலை அப்படின்னா அது ஒரு ஆசீர்வாதமாக நான் அதை எடுத்துக்கொள்ளவே மாட்டேன், இல்லையா? கொழுத்த பதார்த்தங்களை சண்டையோடு உண்பதை பார்க்கிலும் அமெரிக்கையாய் உண்ணும் வெறும் துணிக்கே நலம்னு போட்டிருக்கு. நல்ல கரிசோரை சண்டை போட்டுக்கிட்டே சாப்பிட்றத விட வெறும் துணிக்கையை, வெறும் ரொட்டி துண்டை எடுத்துட்டு குடும்பமாக சமாதானமாக சாப்பிட்றது உத்தமன்னு போட்டிருக்கு. அப்போ கடவுள் நம்மளை எவ்வளோ ஆசீர்வச்சிருந்தாலும், எவ்வளோ நம்மளை உயர்த்தியிருந்தாலும் குடும்பத்தோடு அந்த அனுபவிக்க முடியலை அப்படின்னா அது ஆசீர்வாதமே கிடையாது. ஏனென்றால் தேவன் இந்த உலகத்தில் உண்டாக்கின ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிடியூஷன், இந்த உலகத்தில் உண்டாக்கின முதல் நிறுவனம் இன்ஸ்டிடியூஷன்னா அது குடும்பம் தான். மனுஷனுக்குன்னு தேவன் உண்டாக்கினது ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் மேரேஜ் அண்ட் ஃபேமிலி லைஃப். அந்த ஃபேமிலி லைஃப்பில் தான் நம்ம உலகத்தில் அனுபவிக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்கிறோம், இல்லையா? சில பேர் திருமணத்தை பற்றி பேசும்போது சமீபத்தில் நிறைய பிள்ளைங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கேன்.
வந்து ஃபேமிலியை வந்து மீட் பண்ணும்போது சொல்லுவாங்க, பாஸ்டர் என் பொண்ணு கல்யாணமே வேணான்னு சொல்கிறா பாஸ்டர் அப்படின்னு. அப்புறம் ஏம்மா உனக்கு வேணாம், கல்யாணம் ஏன் வேணான்னு சொல்கிற, 25 வயசு ஆச்சு உனக்கு, 27 28 ஆகிடுச்சு, ஏன் நீ இன்னும் கல்யாணத்தை பற்றி யோசிக்கலை, நீ ஏன் கல்யாணம் பண்ணலாமே, நீ வந்து ரிஜிஸ்டர் பண்ணா, இல்லை வேண்டாங்கள் நான் ரிஜிஸ்டர் பண்ணல, இப்படியே இருந்துடுறேன் அப்படின்னு. இப்படியே இருந்துருவேன்னா எப்படி, என்ன ஏன் வேணான்ற கல்யாணம் அப்படின்னா உடனே அவங்க சொல்லுவாங்க, அங்கிள் ஐ வாண்ட் டு பர்சியூ மை கரியர், நான் என்னுடைய வேலைகளெல்லாம் நான் கொஞ்சம் பர்சியூ பண்ண விரும்புகிறேன், படிச்சுட்டேன், இப்போ நான் நல்ல வேலைக்கு போகணும், இன்னும் நிறைய கெரியர்லாம் நான் பர்சியூ பண்ணி நல்லா சம்பாதிக்கணும், நிறைய ட்ரீம்ஸ்லாம் எனக்கு இருக்குது, வெளிநாட்டுக்கெலாம் போகணும்னு ட்ரீம் பண்ணுறேன், அதனால தான் நான் இதெல்லாம் வந்தால் நம்ம கல்யாணம்லாம் பண்ணிட்டோன்னா எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு. அப்போ நான் கேட்பேன் அவங்க இந்த பிள்ளைங்கிட்ட, சரி நீ 2 லட்சம் 5 லட்சம் நீ நினச்ச மாதிரி சம்பாரிச்சு என்ன பண்ண போகிற, நீ உட்காந்து சாப்பிட போறியா, தனியாக உட்காந்து எல்லாம் வாங்கி வாங்கி சாப்பிட போறியா என்ன, அதுவல்ல வாழ்க்கை. என்னதான் சம்பாரிச்சாலும், என்னதான் பேர் புகழ் பெற்றாலும், என்னதான் நீ சொத்து சம்பாரிச்சாலும், பகிர்ந்து கொள்றதுக்கு ஒரு குடும்பம்னு ஒன்று இல்லைன்னா இட்ஸ் ஆல் அ வேஸ்ட். இட்ஸ் பிகம்ஸ் மீனிங்லெஸ். லைஃப் பிகம்ஸ் மீனிங்லெஸ். யூ ஒன்லி என்ஜாய் when you share, when you have somebody to share with. நமக்கு இருக்கிற சந்தோஷங்கள், பணம், பொருள், செல்வம், ஆஸ்தி, சம்பாத்தியங்களை யாரோட ஒருத்தரோட ஷேர் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னால் அது வந்து சந்தோஷமே இல்லை. அதனால் குடும்பம் ரொம்ப முக்கியம். அதனால தான் ஆண்டவர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்லன்னு சொன்னார். குடும்பம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். இட்ஸ் இம்பார்ட்டன்ட் தட் யூ பில்ட் அ ரைட் ஃபேமிலி அண்ட் அ குட் ஃபேமிலி. அது ரொம்ப அவசியம். இந்த குடும்பத்தை பற்றி இந்த வருஷத்தின் துவக்கத்தில் நான் யோசிக்கும் போது என் மனதில் ஒரு டாப்பிக்கை வந்து ஒரு 7 வாரம் பேசலாம் அப்படின்னு. என்ன பேச போகிறேன்னு தெரியாது, ஆனால் இன்றைக்கி என்ன பேச போகிறேன்னு தெரியும், பட் வாரம் என்ன பேச போகிறேன்னு தெரியாது. பட் ஒரு டாப்பிக்கில் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைத்தேன். எனக்கு மனசில் வந்து ஆண்டவர் கொடுத்த ஒரு டாபிக் என்னென்னா, டு நாட் forsake your ஃபேமிலி. உன்னுடைய குடும்பத்தை நீ கைவிட்டு விடாதே, உன் குடும்பத்தை கைவிடாதே அப்படின்ற தலைப்பில் வேதத்திலிருந்து ஒரு 7 நபர்களையாவது கொண்டு வந்து எப்படி அவங்க தன் குடும்பத்துக்காக சண்டை போட்டாங்க, குடும்பத்துக்காக போராடினாங்க, குடும்பத்தை வந்து ஒன்றா வச்சுக்கணும், குடும்பத்தை வந்து வாழ வைக்கணும், குடும்பத்தை காப்பாற்றணும், குடும்பத்தை உயர்த்தணும், குடும்பத்தை பற்றிய ஒரு தரிசனத்தோட வேதத்தில் போராடி அந்த குடும்பத்தை தற்காத்துக்கிட்ட ஒரு 7 பேரை ஒவ்வொரு வாரம் பேசலாம், ஒவ்வொரு மாதம் பேசலாம் அப்படின்னு மனதில் ஒரு விருப்பத்தை கர்த்தர் உண்டாக்குனார். அந்த விருப்பம் எனக்குள்ளே உண்டான உடனே என்னுடைய மனதில் முதலாவது உதித்த குடும்பம், வேதத்தில் ரொம்ப சாட்சி பெற்ற குடும்பம், தேவனிடத்திலே சாட்சி பெற்ற குடும்பம் என்னன்னு சொன்னால் நோவாவின் குடும்பம். அந்த நோவாவின் குடும்பத்தை இப்போ இந்த கண்ணோட்டத்தில் படிக்கலாம். குடும்பத்தை இழந்துடக்கூடாதுன்னு போராடின ஒரு நோவா, போராடின ஒரு குடும்பம், அந்த கண்ணோட்டத்தில் படித்து பாருங்க. இப்போ எபிரேயர் 11:7, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன்னை காத்து கொண்டான் என்று போடாம தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு வேலையை உண்டு பண்ணினான் என்று வாசிக்க. இந்த நோவா என்கிற தேவ மனிதன் ஒரு நீதிமான் என்று சாட்சி பெற்றவன். அவனுடைய சந்ததியில் அவனோடு வாழ்ந்த பெருந்திரள் கூட்ட மக்கள் நடுவில் தேவனுக்கு முன்பாக நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவன் வாழ்ந்த உலகம் எப்படிப்பட்ட உலகமாக இருந்தது என்பதை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 7ஆம் அதிகாரத்தில் நான் நினைக்கிறேன் 6ஆம் அதிகாரம், மன்னித்துக் கொள்ளுங்கள், 5ஆம் வசனம், 6:5 பாருங்க. ஆதியாகமம் 6:5, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நிறைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டார். எப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் வாழ்ந்தான் பாருங்க. மனுஷனுடைய அக்கிரமம் ரொம்ப பெருகிருச்சான், அவன் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் ஒன்று விடாமல் எல்லாமே எப்படிப்பட்டதாக இருந்துதான், ரொம்ப மோசமாக பொல்லாதான் இருந்தான். நம்ம இந்த காலத்தை பொல்லாத காலம்னு சொல்லிட்டு இருக்கோம். அக்கிரமம் ரொம்ப பெருகி போச்சு பாஸ்டர், பாவம் ரொம்ப பெருகி போச்சு, ரொம்ப பயமாக இருக்குது பாஸ்டர் பிள்ளைங்களை தனியாக விடுறதுக்கு அப்படின்னு எவ்வளோ பேர் பயந்து தான் இருக்கிறோம் இல்லையா? ராத்திரி தனியாக போகிறதுக்கு பயமாக இருக்குது, தனியாக வீட்டில் தங்குறதுக்கு பயமாக இருக்குது, பிள்ளைகளை அனுப்பிட்டு திருப்பி வீட்டுக்கு வர வரைக்கும் பயமாக இருக்குது, ஒவ்வொரு நாள் கேட்குற செய்திகளை நம்மளெல்லாம் பயமுறுத்துது. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான உலகத்தில் வாழ்கிறோம் நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 4000-5000 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்த நோவாவை பற்றி வாசிக்கிறோம். அந்த காலத்திலே வந்து மனுஷனுடைய அக்கிரமம் பெருகி போய் அவனுடைய எல்லா நினைவுகளும் அதனுடைய தோற்றங்களெல்லாம் அவ்வளோ பொல்லாததாக இருந்ததுன்னு வாசிக்கிறோம். அந்த காலகட்டத்தில் ஒரு மனுஷன் வாழ்கிறார், அவர் பேர் நோவா. ஆனால் அவர் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்து நீதி உள்ளவனாக நடந்துட்டு இருக்கிறாரு.
கர்த்தர் என்ன செய்கிறார்னா உலகம் முழுவதையும் ஜலப்பிரளயத்தினால, வெள்ளத்தினால, தண்ணீரினாலே அழிச்சிடணும் அப்படின்னு தேவன் திட்டமிட்ட போது யாருக்குமே வெளிப்படுத்தாம அதை நோவாவுக்கு மட்டும் வெளிப்படுத்துறாரு. சொல்றாரு, நான் எச்சரிக்கிறேன், இந்த பூமி முழுவதும் அழிக்க போகிறேன் அப்படின்னு எச்சரிப்பை கொடுத்த உடனே இந்த மனிதன் என் குடும்பம் எப்படி போனா நம்ம காப்பாற்றப்பட்டா போதும் அப்படின்னு சொல்லாம பயபக்தி உள்ளவனாக மாறி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு ஒரு பேழையை உண்டு பண்ணினான். அப்போ அவன் தரிசனம் எப்படி இருந்தது பாருங்களேன். என் குடும்பத்தை நான் கைவிட்டக்கூடாது. அவன் குடும்பம்னு சொல்லும் பொழுது அவன் மனைவி, அவனுக்கு இருந்த 3 குமாரர் சாம் கேம் யாப்பேத், சாம் காம் யாப்பேத் 3 பேரையும் அவர்களுடைய மனைவிகள் 3 பேர், மொத்தம் 8 பேரை இந்த உலகத்தின் மேல் வர்ற அழிவில் என் குடும்பத்தில் ஒருத்தர் கூட சிக்கிடக்கூடாது, யானும் என் மனைவி என் பிள்ளைங்க பத்திரமா இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும், ரட்சிக்கப்படணும்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு தரிசனத்தோடு தன் குடும்பத்துக்காக போராடின ஒரு மனுஷனாக நான் பார்க்குறேன். இந்த மனிதன் பல ஆண்டுகளாக போய் உலகம் முழுவதும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட போகுதுன்னு சொல்லி அவன் எச்சரிப்பு சத்தத்தை கொடுத்து ஒருவருமே அந்த எச்சரிப்பை கேளாமல் எல்லாருமே அவனுடைய செய்தியை நிராகரித்த போது இந்த மனுஷன் தான் குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்றது கடைசி வரைக்கும் போராடி தோற்காமல் அந்த பேழையின் மூலமாக தன் முழு குடும்பத்தை ரட்சித்து கர்த்தர் கிருபையினால வெள்ளத்தை தாண்டி அவன் ரட்சிப்பை பெற்று அவன் சந்ததிகள் இந்த உலகம் முழுவதையும் நிரப்புவதற்கு கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டதும் அவனுடைய போராட்டமும் ஒரு பெரிய கனத்திற்குரிய காரியம். அல்லேலூயா. இப்போ நம்மளெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஆதாமின் சந்ததின்னு சொல்கிறத விட நோவாவின் சந்ததி நம்ம எல்லாரையும் சொல்ல முடியும். ஏன்னா ஆதாமுக்கு நிறைய பிள்ளைங்க பிறந்தாங்க, அவங்களுக்கு நிறைய பிள்ளைங்க பிறந்தாங்க, பெரிய பெரிய சந்ததிகள் வந்தது. அதில் ஒரே ஒருத்தன் தான் தப்பிச்சா. யார் அது? நோவா. இந்த நோவாவுக்கு இருந்த 3 பிள்ளைங்க, அவன் மூலமாய் வந்த சந்ததிகள் தான் இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் உயிரோடு இருக்காங்க. அப்போ நம்ம கொள்ளு தாத்தா கொள்ளு தாத்தா வந்து சொல்ல போனால் நோவான்னு சொல்கிறது நமக்கு எல்லாருக்கும் பெருமை தான். ஆமீன். நம்மளாம் உயிரோடு இன்னைக்கு இருக்கிறோன்னா, இன்னைக்கு பிறந்திருக்கிறோன்னா அது நோவா வந்து தன்னுடைய குடும்பத்துக்காக எடுத்த போராட்டத்தினுடைய விளைவு தான் இன்றைக்கு பூமி முழுவதும் மனுஷ ஜாதிகளால் நிறைந்திருக்கு. எவ்வளோ பெரிய ஒரு மனுஷன் பாருங்கள், எவ்வளோ ஒரு நல்ல மனுஷனாக இருந்திருக்கிறார் பாருங்கள். நம்ம குடும்பத்துக்காக நம்ம ரொம்ப போராடணும். குடும்பம் ரொம்ப முக்கியமானது. அதாவது 1 தீமோத்தேயு 5:8 அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது சொல்லுவார், ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாய் தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருப்பான்னு சொல்றார். சொந்த குடும்பத்தை விசாரிக்காம போயிட்டான்னா, சொந்த வீட்டை அவன் விசாரிக்க போனால் விசுவாசத்தையே மறுதலிச்சிட்டான். விசுவாசமே இல்லாத அவிசுவாசியை விட கெட்டவனாக இருப்பான்னு சொல்லி போற. அப்போ நம்ம வீட்டை விசாரித்து நம்ம வீட்டை பாதுகாத்து வீட்டை எப்படியாலும் கரை சேர்க்கணும், வீட்டை வந்து நம்ம மேலே நிறுத்தணும் அப்படின்றது நம்முடைய பெரிய ஒரு வாஞ்சையாக, ஒரு பெரிய தரிசனமாக நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கணும். இங்கே மாத்திரம் இல்லை, இந்த சத்தத்தை எங்கே நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் கர்த்தர் இந்த வாஞ்சையை நமக்கு தருவாரா? ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபர்சேக் மை ஃபேமிலி நோ மேட்டர் வாட். எவ்வளோ பெரிய ஆபத்து வந்தாலும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் என் குடும்பத்தை நான் இழந்துடக்கூடாது. என் குடும்பத்துக்காக போராடுவேன், குடும்பத்தை காப்பாற்றுவேன், குடும்பத்தை கரை சேர்க்கணும் அப்படின்ற ஒரு வாஞ்சை நமக்குள்ளே உண்டாகணும். அந்த விருப்பத்தை உண்டாக்க தேவன் ஆரம்பிக்கும் போது செய்கையும் உண்ட பண்ண தேவன் வல்லவராக இருப்பார். ஃபைட் ஃபார் யுவர் ஃபேமிலி. மேக் ஆல் த ரிக்வயர்ட் எஃபர்ட்ஸ் டு கீப் யுவர் ஃபேமிலி அஃப்ளோட். உங்களுடைய குடும்பம் மூழ்கி போகாதபடி எப்படியாவது குடும்பத்தை காப்பாற்றி கரை சேர்த்துடணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே இந்த தரிசனம் தேவை. எந்த காலத்திலையும் குடும்பம்லாம் வேணாம், குடும்பத்தோடலாம் வாழ வேண்டாம், குடும்பம்லாம் ஒரு பாரம், குடும்பம்லாம் ஒரு பிரச்சனை, குடும்பம்லாம் அவசியம் இல்லாதது, தேவையில்லாததெல்லாம் எங்கேயாவது பாதியில் கழட்டி விட்டுறலாம் அப்படின்னு நம்ம ஒரு நாள் நினைக்கவே கூடாது. உலகமே அழிஞ்சு போனால் கூட என் குடும்பத்தை நான் என்ன பண்ணணும்? காப்பாற்றணும். ஒருவேளை உடங்கத்துக்கு நம்ம பெரிய தரிசனம் உள்ளவங்களா பூமி எங்கேயும் போய் சுவிசேஷம் அறிவிச்சு யாருமே சுவிசேஷம் கேட்காம போயிட்டா கூட என் குடும்பமாகில நான் காத்துக்கொள்ளணும், அது என்னுடைய உத்தரவாதம் சொல்லி உத்தரவாதம் எடுத்து அந்த ஒரு வாஞ்சையோடு எழும்பி போகிற ஒரு சந்ததியை கர்த்தர் தேடுறார். இந்த குடும்பம் எதற்கு விரோதமாய் போராடினதுன்னு கேட்டால், பூமி முழுவதையும் அதில் அத்தனை ஜீவனையும் அதில் அத்தனை காரியங்களையும் அழித்து போட ஒரு மெகா பெரிய ஒரு வெள்ளம், உலகம் காணாத ஒரு வெள்ளம் இந்த பூமியின் மேல் வந்தது. அந்த வெள்ளம் எவ்வளோ பயங்கரமாக இருந்ததுன்னா, இந்த பூமியில் உள்ள எல்லா மலைகளுக்கு மேலாகவும் அந்த வெள்ளம் மேலோங்கி நின்றது. ஒரு உச்சி கூட, மலை உச்சி கூட வெளியே தெரியல, அவ்வளவும் தண்ணீரால் நிரம்பி இருந்தது. இப்படி நடந்ததா அப்படின்னு கேட்டால் சயின்டிஸ்ட் வந்து அது நடந்ததுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு அநேக எவிடன்சஸை வெளியே கொண்டு வர்றாங்க. எப்படி இந்த வெள்ளம் உண்மையாகவே நடந்தது அப்படின்றத
நான் இதுக்காக எத்தனையோ வீடியோஸ் நான் இதை பார்த்துட்டேன். நான் ஆர்கியாலஜிக்கல் வீடியோஸ் நான் சமீபத்தில் இதை பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது, எவ்வளோ உண்மை வேதம் அப்படின்றது. அமெரிக்கா தேசத்தில் பல ரிசர்ச்சை பண்ணி அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, இது இந்த வெள்ளம் எப்படி திடீரென்று ஜனங்களை அழித்தது அப்படின்னு. நீங்கள் வேணால் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணணும்னா ஆன்சர்ஸ் இன் ஜெனசிஸ்னு ஒரு வெப்சைட் இருக்கிறது. அவங்களுடைய வீடியோஸ் நிறையா இருக்கும். ஆன்சர்ஸ் இன் ஜெனசிஸ், அது ஒரு பெரிய நிறுவனம். நான் அமெரிக்க தேசத்துக்கு ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கும்போது ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு கிடச்சிது. என்னன்னு கேட்டால், அங்கே அமெரிக்காவில் ஒரு இடத்துல இருக்குது, கென்டக்கின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த கென்டக்கியில் நோவாவின் பேழை பைபிள் படி எப்படி எந்த அளவில் செய்தாங்களோ அதே அளவில் நோவாவின் பேழையை செஞ்சுருக்காங்க. சேம் டைமென்ஷன்ஸில் அந்த நோவாவின் பேழை செஞ்சு அத்தனை அடுக்கு வச்சு உள்ளே மிருகங்கள் எல்லாம் பொம்மை மாதிரி செஞ்சு நோவாவின் குடும்பத்தெல்லாம் உள்ளே இருந்து எப்படி அவங்க இதை வச்சுருப்பாங்கன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு கப்பலை அவங்க செஞ்சுருக்காங்க. லைஃப் சைஸ் ஆர்க் செஞ்சுருக்காங்க. கர்த்தர் கிருபையில் நாங்கள் குடும்பமாக போய் அதில் போய் ஒரு அரை நாள் முழுசும் சுற்றி பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டோம் அதை பார்க்குறதுக்கு. ஏன்னா அந்த நிறுவனம், அந்த ஆன்சர்ஸ் அண்ட் ஜெனசிஸ்ன்னு சொல்கிற நிறுவனம், அந்த கப்பலை அவங்க பைபிளில் என்ன அடியில் என்ன உயரத்தில் அகலத்தில் செஞ்சுருக்காங்களோ அந்த அந்த பேழை ஆர்டர் பண்ணாரோ அதை அப்படியே மெஷர்மெண்ட்ஸ் வச்சு செஞ்சு அதில் ஃபுல்லாக ரிசர்ச் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. எப்படியெல்லாம் இது உண்மை, இந்த பேழை உண்டு பண்ணது உண்மை, எப்படி இந்த வெள்ளம் வந்தது உண்மை என்பதை சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணுறாங்க. இவ்வளோ பெரிய வெள்ளம் ஒன்றுமே தப்பிக்கலை, ஆனால் இவனுடைய குடும்பம் மட்டும் தப்பிச்சது. இவங்க எதுக்கு எதிராக போராடினாங்கன்னா, எந்த மனுஷனும் போராடி வெற்றி பெற முடியாத ஒரு வெள்ளத்தோடு இவங்க போராடி ஜெயிச்சிட்டாங்க. குடும்பன்றதே ஒரு போராட்டம் தான். குடும்பன்றது இட்ஸ் நாட் ஈஸி. நான் அதனால எப்பயும் சொல்வேன், மேரேஜ் இஸ் நாட் ஃபார் பாய்ஸ், மேரேஜ் இஸ் ஃபார் மென், மேரேஜ் இஸ் நாட் ஃபார் கேர்ள்ஸ், மேரேஜ் இஸ் ஃபார் ஃபுல் க்ரோன் விமன். குடும்பம் என்பது சிறு பையன்க விளையாடுற விளையாட்டு இல்லை, அது முழுதாக வளர்ந்த பூரண புருஷர்களுடைய அவங்க எடுத்து செய்கிற ஒரு காரியம். அதே போல் சின்ன பிள்ளைங்களுக்குடைய கையில் கொடுக்குற ஒரு பொம்மை குடும்பம் கிடையாது. நல்ல வளர்ந்த ஸ்திரீகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய உத்தரவாதம் குடும்பம். அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னால், தன் குடும்பத்தை காத்துக்கிறதுக்கு என்ன வந்தாலும் சரி போராடுவோம் அப்படின்னு சொல்லி எதிர்த்து நின்று போராடி, எத்தனை வெள்ளம் வந்தாலும், எத்தனை காற்று அடித்தாலும், எத்தனை புயல் வந்தாலும், எத்தனை மழை பெய்தாலும், தங்கள் வீட்டையும் அழிக்கிறதுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தால் கூட எதிர்த்து நின்று பெருவெள்ளத்தை கூட தாண்டி செல்லும்படி பேழைகளை உண்டாக்கி தங்கள் குடும்பத்தை காக்கிற ஒரு மகிமையான உத்தரவாதம் அவர்களுக்குள்ளே இருக்குன்னு உணர்ந்தவங்க தான் குடும்பத்தை நடத்த முடியும், இல்லையா? அப்போ இங்கே அந்த குடும்பத்துக்கு விரோதமாய் வந்தது என்னன்னு கேட்டால் ஒரு பெரிய வெள்ளம். இந்த வெள்ளத்தை பற்றி கத்தை யோசிக்க கொஞ்சம் எனக்கு தியானிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் ஆண்டு என்னோடு இடைபட ஆரம்பித்தார். இந்த வெள்ளத்தை குறித்து ஏசாயாவில் வாசிக்கிறோம் 59:19. ஏசாயா 59:19. ஐசையா 59:19 வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது அதில் முக்கியமான ஒரு வார்த்தை, அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். இந்த வெள்ளம் எதற்கு உருவகமாக இங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டால், வெள்ளம் போல யார் வருவா? சத்துரு வருவான். குடும்பத்துக்கு விரோதமாக நோவாவின் பேழைக்கு விரோதமாக தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு வந்தது, வெள்ளம் வந்தது. ஆனால் இந்த இடத்துல இந்த வெள்ளம் எதற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்குன்னா, சத்துருவே என்ன பண்ணுவானா வெள்ளம் போல வருவானா. வெள்ளம் போல தேவன் உண்டாக்கின குடும்பங்களை அழித்து நாசமாக்க அவன் எழும்பி வரும்போது, ஒரு தேவனுடைய பிள்ளை போராடி என்ன பண்ணணும்னா சத்துருக்கு விரோதமாக எழும்பி நின்று தன் குடும்பத்திற்கு கிறிஸ்துவாகிய பேழையை அவன் தெரிந்து கொண்டு அதற்குள்ளே போய் தன் குடும்பத்தை காப்பாற்றி பத்திரமாக கரை சேர்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யணும். அல்லேலூயா. இந்த வெள்ளம் போல சத்துரு வருவான்னு சொல்லும் பொழுது, இந்த வெள்ளம் எப்படிப்பட்டது? இந்த வெள்ளத்திற்கு ஒரு 3 தன்மைகள் உண்டு. இதுதான் நம்முடைய குடும்பங்களை மோதிர 3 வெள்ளங்கள் நான் சொல்லுவேன். குடும்பத்திற்கு விரோதமாக எழும்பி குடும்பத்தினுடைய படகை, குடும்பத்தினுடைய பேழையை உடைச்சிடணும், நொறுக்கிடணும், நாசம் பண்ணிடணும்னு குடும்பத்துக்கு விரோதமாய் மோதி அடிக்கிற 3 வெள்ளங்கள் இருக்குன்னு நான் வேதத்தில் சுட்டி காட்ட முடியும். முதலாவது வெள்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 சாமுவேல் 22:5 பாருங்க. 2 சாமுவேல் 22:5. 2 Samuel 22:5. மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது என்று வாசி. The floods of ungodliness made me afraid என்று இங்கிலீஷில் இருக்கு. The floods of ungodliness made me afraid. அதன் அர்த்தம் என்னன்னா, துன்மார்க்கத்தின்
அலைகள் எழும்பி, அதான் துர்ச்சன பிரவாகம் இருக்கு. துர்ச்சன பிரவாகம் நம்ம நிறைய பேருக்கு புரியாது. அது அர்த்தம் என்னன்னா, துன்மார்க்கமான அலைகள் எனக்கு விரோதமாக எழும்பி என்னை பயமுறுத்தினது என்று எழுதியிருக்கு. குடும்பத்துக்கு விரோதமாக நம்ம போராட வேண்டிய ஒரு வெள்ளம் ஒன்று இருக்காது. என்னன்னு கேட்டால், நம்மையும் நம்முடைய குடும்பத்தை காத்துக்கிறதுக்கு போராட வேண்டிய வெள்ளம் துன்மார்க்கத்தினுடைய அலை. துன்மார்க்கம். இந்த துன்மார்க்கம் என்ன செய்யும்னா எவ்வளோ பயங்கரமானதுன்னு கேட்டால், இந்த பேழைக்குள்ள குடும்பத்தை பத்திரமா காத்துக்கிட்டு அப்படியே போகும்போது அதை நடத்தி கொண்டு போகிறவங்களுக்கே பயத்தை உண்டாக்குற அளவுக்கு துன்மார்க்கம் பேழையை அடித்து மோதும். ஆனால் அவனுடைய தேவனுடைய பிள்ளை எப்படி நிற்கணும்னு சொன்னால், நோவாவை போல பயப்படாமல் வெள்ளத்தின் நடுவிலே கர்த்தரை சார்ந்து கர்த்தரை நம்பி தேவனுக்குள்ளே தன் குடும்பத்தை காத்து கொண்டு வெள்ளத்தை தாண்டி கரை சேர கர்த்தர் நம்ம கிருபை தரணும். நீ கொஞ்சம் நோவாவினுடைய பேழை பயணத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். முதல்ல அவங்க மழையவே பார்த்ததில்லை. மழைனா என்னன்னே தெரியாது. ரெண்டாவது, மழை வெள்ளம் வருது, அந்த வெள்ளத்தையும் அவங்க வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது. வெள்ளம் இவங்க கட்டின பேழை இவங்க என்ன நினச்சிருப்பாங்க, நான் நினைக்கிறேன் என்ன நினச்சிருப்பாங்கன்னா, கர்த்தர் பேழையை உண்டாக்குனா சுற்றி மழை பெய்யும் உள்ள பத்திரமா இருப்போம்னு நினச்சாங்களோ என்னன்னு தெரியல. திடீர்னு பேழை அப்படியே மிதக்குது. யாராவது படகுல போயிருக்கீங்களா? வாழ்க்கையில் கப்பலில் போயிருக்கீங்களா? ஒரு முறை படகுல போய் பாருங்கள், எல்லா விசுவாசமும் கரைச்சி போயிடும். என்ன, நம்ம சீஷர்கள் பயந்தாங்க, நாங்கள் சாக போகிறோம், கவலை இல்லையான்னு சொன்னால் நம்ம அவங்கள பார்த்து கவலைப்படுறோம். இப்படி கூட பயந்துட்டாங்களே. ஒரு முறை போய் பாருங்கள். ஒரே ஒரு முறை போட்டில் போனீங்கன்னா ஐலேசாலாம் வெளியிலேருந்து பாடலாம். உள்ளே ஏறிட்டீங்க, அதுக்கப்புறமா வாழ்க்கை என்ன நடக்கும்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு நிலையில்லாத ஒரு இடம் தான் என்ன, தண்ணி. தர கூட பாருங்கள், பிரேக் பிடிச்சி கீழே இறங்கிடலாம் இல்லையா? சில பேர் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வண்டியில் ஏறிடுவாங்க, ஏறிட்டு அவன் ரொம்ப வேகமாக போகிறது, நிறுத்து 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 உடனே இறங்கிடுவாங்க கீழே. நீங்கள் அங்கே தண்ணியில் படகுல ஏற்றி நிறுத்து நிறுத்து இறங்க முடியாது. அதே நம்பி சார்ந்து எப்பா கரை கொண்டு போய் சேர்ப்பா அப்படின்னு அவனை தான் கெஞ்சணும். அவ்வளோ ஒரு பயமுறுத்துகிற இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா எது? கடல். உங்களுக்கு தெரியுமா, நம்ம வாழ்கிற தரை இந்த பூமியில் மொத்தமே 7% தான். மீதி இருக்கிறது எல்லாமே தண்ணி தான். நம்ம பீச்சை போய் பார்த்துட்டு ஏதோ சின்னது கடல் நினைக்கிறோம். போய் உள்ளே போய் பாருங்கள், அப்போ கண்டுபிடிப்பீங்க நம்ம பார்த்த உலகெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவ்வளோ பெரிய ஜலப்பிரளயம். நான் நினைக்கிறேன் ஒரு ஏரியில், இந்த டூருக்கெலாம் கூட்டு போகிறோம் பாருங்கள், அது சின்ன ஏரி ஒன்று இருக்கும். அந்த ஏரியில் ஒரு சின்ன போட்டில் ஏறும்போது ஒரே சந்தோஷமாக எல்லாம் ஏறுவாங்க. ஒரு திடீர்னு ஒரு காற்றுல ஒரு அசையம், இயேசுவே 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 ரட்சகா, என்ன கூச்சல் என்ன அலறல். அவன் சொல்லுவான், இன்னும் 2 நிமிஷமா போயிடலாம் கரைக்கு. நான் ஒரே அழுதவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இது என்னன்னா ஒரு சின்ன ஏரி. சரி, கடலுக்கு போய் பாருங்க, கடல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அதில் சிக்கினவங்களுடைய பயமும் பயங்கரமும் அதை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது இல்லை. நல்ல கடல்ல பழகின சீஷர்களே ஒரு அளவுக்கு அலை மேலே வந்த உடனே நாங்கள் சாகுறோம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பழக்கப்பட்ட அனுதின வாழ்க்கை கடல். அவங்களால இந்த பயத்தை தாங்க முடியல. கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க, இந்த உலகத்தில் தரனே ஒன்றுமே இல்லை, மொத்தமும் தண்ணியிலால் நிரம்பிருச்சுன்னா எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்களேன். கடல்ல போறவன் கூட கரையை தூரத்தில் கண்டு அல்லது ஒரு லைட் ஹவுஸை பார்த்த உடனே கரை சேர போறோம்னு ஒரு நம்பிக்கை வருங்க. நோவாவின் பேழையில கரையே கிடையாது, நோ ஷோர். எங்க போகுதுன்னே தெரியல. அது முதல் பயணம், முதல் படகு உலகத்தில், முதல் ஜலப்பிரளயம். என்ன பயங்கரம் அவனுக்கு இருந்திருக்கும். குடும்பத்தை நடத்தும் போது தான் உண்மை. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், குடும்பத்தை ஆரம்பிக்கும் போது அந்த ஃபஸ்ட்டு இந்த ஃபேமிலி ஃபோட்டோலாம் பார்த்துருக்கீங்களா? மேரேஜில் என்ன டிசைனாக ஸ்மைல் பண்ணுவாங்க தெரியுமா? அது ஃபோட்டோகிராஃபர் வர இப்படி திரும்பி ஸ்மைல் பண்ணி கண்ணை இப்படி உருட்டு அப்படி உருட்டுன்னுவான். அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் ஒரே சந்தோஷமாக, என் முகம் என்ன அழகாக தெரியுது பாரு அப்படின்னு. அந்த ஃபோட்டோ எப்போ வரும் அதை பார்த்தே ரசிச்சுட்டு இருப்பாங்க, தங்களை பார்த்தே ரசிச்சுட்டு இருப்பாங்க, இப்படியெல்லாம் நம்ம அழகாக இருக்கிறோமே அப்படின்னு. இந்த சிரித்த முகம் ஒரு வருஷம் கழிச்ச ஃபோட்டோ எடுத்து பாருங்க எப்படி இருக்குன்னு. அதே சிரிப்பு என்னன்னு காசு கொடுத்தாலும் திரும்ப வரவே வராது. ஏன்னா மிரண்டு போயிருக்கும். இந்த ஒரு வருஷம் அந்த வண்டியில் போயிட்டு இந்த குடும்பத்தை நடத்திட்டு, ஆண்டவா 1 வருஷத்தை தாண்டது பெரிய பயங்கரமாக இருக்குது. இனி 10 வருஷம்ன்றாங்க, 25 வருஷம், 50 வருஷம்லாம் எப்படி தானே உயிர் வாழ்வனே தெரியல. அதாங்க குடும்பம். அது ஒரு பயமுறுத்துகிற ஒரு பயணம். நிறைய பேர் நினைப்பாங்க, நான் பார்த்துருக்கேன், இந்த வாலிபர்கள்லாம் குடும்பம் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிப்பாங்க, எல்லாரையும் சேர்த்தா சொல்கிறேன், நம்மளையும் சேர்த்தான். என்ன மாதிரி ஆரம்பிப்போம்னா, நம்ம அப்பா அம்மா பண்ண தப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது,
பண்ணாம உலக சாதனை படைக்கணும். உலகத்தில் த பெஸ்ட் ஹஸ்பண்ட், த பெஸ்ட் ஒய்ஃப் அப்படின்னு பட்டம் வாங்காமல் இதை முடிக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு வெறியோடு தான் ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிச்சுட்டு ஒரே வருஷத்தில் கூனி குறுகி பெஸ்ட் ஹஸ்பண்ட் வேணாம், ஒஸ்ட் ஹஸ்பண்ட் பேர் வாங்கினா கூட பரவாயில்ல, ஏன்னா வந்த பொண்ணு நீ ஹஸ்பண்டே இல்லைன்றா, நீ ஒய்ஃபே இல்லை, நீ ஒய்ஃபுக்கே தகுதி இல்லை என்று சொல்ற. அந்த பயணம் சின்ன பயணம் இல்லை. இட்ஸ் அ வெரி வெரி ஸ்கேரி ஃபியர்ஃபுல் ஜேர்னி. நிச்சயம் இல்லாத ஒரு பயணம் இந்த குடும்பம். இந்த ஏற்கனவே பயமுறுத்துற இந்த குடும்பத்தில் நம்மளை இன்னும் அதிகமாக பயமுறுத்துறதுன்னு கேட்டால் உலகத்தில் உள்ள அக்கிரமம். இந்த அக்கிரமத்துக்கு நடுவில் நம்ம குடும்பத்தை எப்படி நடத்திட்டு போகிறது, நம்முடைய பிள்ளைகளை எப்படி கரைபடாமல் நடத்திட்டு போகிறது, அவங்களை எப்படி போய் கரை சேர்க்கிறது அப்படின்றது இன்னும் பயங்கரம் இல்லையா? பிள்ளை பெறுறது அப்படின்றது ஒரு ஆசீர்வாதம் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் பலன் நம்ம சொல்கிறோம், சந்தோஷப்படுறோம், பிள்ளை பிறந்து சந்தோஷப்படுறோம். ஆனால் பிள்ளை பிறந்தவங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், பிறந்த அன்னைக்கு பிறந்த வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் ஒரே சந்தோஷம்தான். வந்து பிறந்த உடனே லட்டு கொண்டு போய் கொடுப்பாங்க, ஸ்வீட் கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க. சார் குழந்தை பிறந்துருச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. 15 வருஷம் கழிச்சு அந்த அம்மாவை போய் பாருங்கள், எப்படி இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்களா, பயமாக இருக்குது சார், வயிற்றில் நெருப்பு கட்டிட்டு உட்காந்துருக்கேன், என் பிள்ளைய நினச்சாலே பயமாக இருக்குது, ஒவ்வொரு நாளும் கேட்குற செய்தியை பார்க்கும்போது பயமாக இருக்குது சார், என் பிள்ளையை கட்டி கொடுக்குற வரைக்கும் எனக்கு என்ன வராது, தூக்கமே வராது சொல்கிறாங்க. இன்னைக்கு ஒரு காலத்தில் பெண்களை பார்த்து பயந்தாங்க, பெண் பிள்ளைகளை பார்த்து பயந்தாங்க, ஐயோ என் பெண் பிள்ளையை கட்டி கொடுக்கணும், நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கட்டி. இன்னைக்கு பையன்களை பெற்றவங்களே பயந்துருக்காங்க. உண்மைங்க, உண்மை. ஏன்னா அவ்வளவு அக்கிரமம் இந்த உலகத்தில் இருக்கு, அவ்வளவு அநியாயங்கள் இந்த உலகத்தில் இருக்கு. இன்னைக்கு 8வது படிக்கிற பிள்ளை ஸ்கூலில் வந்து ட்ரக் அடிச்சிட்டு இருக்கான், ட்ரக்ஸ். இன்னைக்கு நம்ம பள்ளிக்கூடங்களில் தமிழ்நாட்டில் விழிப்புணர்வு கொடுக்குறாங்க, ட்ரக்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு போலீஸார் மூலமாக. அவங்க வந்து பேர் என்ன, தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அவங்க மூலமாக வந்து விழிப்புணர்வு கொடுக்குறாங்க. எந்த கிளாஸ்ன்னு கேட்டால் 6வது 7வது படிக்கிற பிள்ளைக்கு ட்ரக்ஸ் எப்படி எடுக்கக்கூடாது, ஏன் நீ ட்ரக்ஸ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி பிள்ளைக்கு வந்து விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்காங்க. நாங்கள்லாம் படித்த காலத்தில் எங்களுக்கு வந்து என்ன விழிப்புணர்வு கொடுத்தாங்கன்னா, தீ வந்தால் எப்படி அணைக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? அன்றைக்கு வந்து போலீஸ்லாம் வந்து ஃபயர் எப்படி ரெஸ்கியூ பண்ணுறது, இப்படிலாம் நாங்கள் அணைப்போம், அப்படி அணைப்போம்னு அதை நாங்கள் என்னமோ மேஜிக் ஷோ மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி அதே ஸ்கூலில் அடுத்த சந்ததிக்கு சொல்லி கொடுக்குறாங்க, தீ அணைக்கிறது இல்லை, ட்ரக்ஸ் எடுத்து செத்து போயிடாத அப்படின்னு. 7வது படிக்கிற பிள்ளைக்கு என்ன அக்கிரமம் பெருகி இருக்குன்னு பாருங்கள். இந்த உலகம் பொல்லாத சிந்தனை அக்கிரமம் நிரம்பும் போது பிள்ளைகளை பெற்றவங்களுக்கு இன்றைக்கி ஒரு பயந்தாங்க. உங்களுக்கு தெரியுமா, நிறைய பேர் அமெரிக்காவில் பிள்ளைகளை ஸ்கூலுக்கே அனுப்புறதே கிடையாது, ஹோம் ஸ்கூலிங் தான். வீட்டிலே உட்காந்து பாடம் சொல்லி கொடுத்து எல்லாத்தையும் வாங்கி வீட்டில் வச்சு எக்ஸாம் மட்டும் எழுத அனுப்பி வச்சு வீட்டில் உட்கார வச்சுறாங்க. அவ்வளவு அக்கிரமம், பயங்கரம். இந்தியாவில் நிறைய ஸ்கூல்ஸில் நிறைய பிள்ளைகள் இன்னைக்கு ஸ்கூலை விட்டு எடுத்துட்டாங்க தெரியுமா? இன்னைக்கு நிறைய சிலபஸ் இதுக்குன்னே வந்துருச்சு, ஹோம் ஸ்கூலிங் சிலபஸ்னே வந்துருச்சு. NIOSன்னு கவர்மெண்ட்டே ஒன்று வச்சுருக்கு, என்ன வேணுமோ நீங்கள் படிச்சுட்டு எக்ஸாம் மட்டும் எழுதிக்கலாம் போய். நிறைய பெற்றோர் அதை செய்கிறாங்க. பிகாஸ் தே சோ ஸ்கேர்ட், அவங்க பிள்ளைகள் வந்து உலகத்தில் போய் கெட்டு போயிடுவாங்களோ. அக்கிரமம் அவ்வளவு மிகுதியாக இருக்கிறதுங்க, அவ்வளோ மிகுதியாக இருக்குது. இன்றைக்கி கவுன்சிலிங் வந்து ஸ்கூல்ஸில் வந்து கொடுக்க சொல்கிற டாபிக்லாம் கேட்டால் ரொம்ப பயமாக இருக்குது, பேசுகிறக்கே பயமாக இருக்குது, கூச்சமாக இருக்குது சில டாபிக்ஸ்லாம் பேசுகிறது. ஆனால் பிரின்ஸிபல் கேட்குறாங்க, நீங்கள் தயவுசெய்து எங்கள் பிள்ளைங்களுக்கு இதை பற்றி பேசுங்க அப்படின்னு, இல்லையா? ஆனால் சொல்கிறக்கே வெக்கமாக இருக்குது சிலதெல்லாம். அவ்வளவு அக்கிரமம் இன்றைக்கி சிறு வயது முதல் நம்முடைய சந்ததிகளை அலக்களிக்குது. இந்த வெள்ளத்தின் மேலே தான் நம்ம பிள்ளைகளை பேழையில் ஏற்றிட்டு நம்ம போயிட்டுருக்குறோம் இல்லையா? இது பயமுறுத்துகிற ஒரு வெள்ளம். இந்த நோவாவை பார்த்தீங்கன்னா, இந்த பேழை கிளம்பும் போது சுற்றி இருக்கிறவங்களாம் அலறி இருப்பான், கத்தியிருப்பான், தான் உயிருக்காக போராடி இருப்பான், வந்து பேழையை உதைச்சிருப்பான், தட்டியிருப்பான், ஐயோ என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு. தான் பிள்ளைகளை வச்சுட்டு எப்படி இருந்திருப்பான்னு யோசித்து பாருங்கள், என்ன ஒரு பயங்கரம் உள்ளே இருந்திருக்கும். இந்த பேழை போய் சேருமா, எல்லாருக்கும் போய் நம்ம அழிவு வருது காப்பாற்றிக்கோன்னு சொன்னோம், நம்ம எழும்புற பேழை பத்திரமா போய் சேருமா தெரியலையே. என்ன டைரக்ஷனே கிடையாது, எவ்வளோ நாள் இங்கே இருப்போம்னு தெரியாது, எங்கே போய் சேர போகிறோன்னு தெரியாது, எந்த இடத்துல போய் நிற்க போகுது தெரியாது, நம்ம மற்றவங்களுக்கெல்லாம் எச்சரிப்பு கொடுத்து நம்மளே பிரச்சனை மாட்டிக்க போகிறோமான்னு தெரியாது. ஒன்றுமே தெரியாமல் ஜன்னலையும் மூடி கதவையும் மூடி உள்ளே உட்காந்துருக்கும் போது அந்த பயங்கரத்தின் நடுவில் அவனை காத்தது, அவனுக்கு தைரியம் கொடுத்த ஒன்றே ஒன்று தேவனுடைய வார்த்தை மட்டும்தான். குடும்பத்தை நம்ம வந்து
காப்பாற்றணும்னு சொல்லும்போது நிறைய வழியில் பயங்கரங்கள் வந்துடும். ஆனால் நம்ம பயமுள்ள ஆவியிற்குள்ளே போயிட்டோம்னு சொன்னால் நம்ம குடும்பத்தை நடத்தவே முடியாது. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார்னு சொல்லி வாசிக்கிறோம்ல. அப்போ பயம் எங்கே இருக்கோ தெளிந்த புத்தி போயிடும், மூளையெல்லாம் குழம்பிடும், எதையாவது ஒன்று செஞ்சுருவோம். நம்ம பயத்திலே நிறைய காரியங்கள் தவறாக செஞ்சுருவோம், ஏதோ ஒன்று செஞ்சு குழப்பிடித்து உண்டாக்கி போயிடுவோம். ஆனால் அந்த பயத்தின் ஆவி நம்மளை விட்டு போகணும்னா தேவனுடைய வார்த்தையை பிடிச்சாதான் பயம் நம்மளை விட்டு போகும். நோவாக்கு அந்த பேழைக்குள்ளே வேற ஒன்றுமே அவனுக்கு தெரியாது, எந்த மனுஷனும் அவனை வழி நடத்துறது கிடையாது, ஆலோசனை கொடுக்குறது கிடையாது, ஃபோன் பண்ணி பேசுறதுக்கு யாரும் கிடையாது, இந்த மாதிரி போகலாமா, அப்படி திரும்பலாமா, இங்கே நிற்கலாமா, இவ்வளோ நேரம் என்ன பண்ணுறது, ஒன்றுமே தெரியாது. இந்த உலகத்தில் யாருமே பேழையும் பார்த்ததில்ல, பேழைக்குள்ளே பயணம் பண்ணதில்லை, பேழையில் ஒரு அனுபவம் யாருக்குமே கிடையாது. பேழையை பற்றி பேசின ஒரே ஒருவர் தேவன் மாத்திரம்தான். அந்த வார்த்தையை மட்டும் பிடிச்சிக்கிட்டு சுற்றி இருக்கிற பயங்கரங்கள் நடுவில், கர்த்தாவே உம்முடைய வார்த்தையே என்னை என் குடும்பத்தை நடத்தட்டோம்ப்பா அப்படின்னு கர்த்தருக்கு தனியாக அர்ப்பணித்து விசுவாசத்தோடு அந்த மனுஷன் பயணத்தில் போனார். இன்றைக்கி நான் உங்களுக்கு அன்பாக சொல்லுவேன், குடும்பம் நடத்துறது ரொம்ப பயமான ஒரு காரியங்க. எனக்கு வந்து ஒரே பையன்தான் இருக்கான், ஆனால் எனக்கு எவ்வளோ பயம் இருக்குது தெரியுமா என் பிள்ளைய பற்றி. நான் பயப்படுறேன், என் மனைவி அடிக்கடி இதை பற்றிலாம் பேசுவாங்க. பயமாக இருக்குது, இந்த உலகத்தை பார்க்கும்போது பயமாக இருக்குது, வருங்காலத்தை பார்க்கும்போது பயமாக இருக்குது. உண்மை அது. அக்கிரமத்தை பார்க்கும்போது பயமாக இருக்குது. நான் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இட் ரெசனேட்ஸ் வித் யூ, இட் கேன் ரெசனேட் வித் யூ. உங்களால் சொல்ல முடியும், நானே இவ்வளோ சோதனையை சந்தித்தேன், என் பிள்ளைலாம் எவ்வளோ சோதனையை சந்திக்கும், எவ்வளோ போராட்டங்களை சந்திக்கும், எவ்வளோ அக்கிரமங்கள் வெளியே இருக்குது, எப்படி நாங்கள் குடும்பமாக இதெல்லாம் ட்ராவல் பண்ணி எங்கே போய் கரை சேர போகிறோம், என் பிள்ளை எப்படி கரை சேர்ப்பேன். பயம் உள்ளே எழும்பிருச்சுன்னா எல்லாமே நமக்கு வந்து பயமுறுத்தலாக தெரியும் இல்லையா. நம்ம என்ன செய்கிறோன்னு கூட தெரியாமல் பதற்றம் அடைவோம், தெளிந்த புத்தி நம்மளை விட்டு போயிடும். ஆனால் அதுக்கு நடுவில் வந்து நம்மளை பயமில்லாமல் ட்ராவல் பண்ண வைக்கிறதுக்கு ஒன்றே ஒன்று தான், நோவாவை போல கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொள்வோம். ஹல்லேலூயா. நான் பயப்படும் வேளையிலே உம்மையே நம்புவேன் ஆண்டவரே, உம்மையே நம்புவேன், உம்மை நம்பி நான் சார்ந்து கொள்வேன். நான் பயந்திருக்கிற பொழுது உம்முடைய வார்த்தைகள் எனக்கு ஆறுதலாக இருக்குது. கர்த்தருடைய வசனத்தை பிடிச்சிக்கிட்டு, ஆண்டவரே என்னை என் குடும்பத்தையும் பத்திரமாய் சேர்க்க, என்னுடைய பாதைக்கு வெளிச்சமாக, கால்களுக்கு தீபமாக உம்முடைய வசனத்தை பிடிச்சிட்டு நான் போகிறேன்ப்பா. இருளிலே அதுவே எனக்கு வெளிச்சம். அல்லேலூயா. துக்கத்தில் அதுவே எனக்கு ஆறுதல். உம்முடைய வார்த்தையை நம்ப பண்ணினீர், நான் நம்ப பண்ணின நீர் நம்ப பண்ணி நம்முடைய வசனம் எனக்கு போதும்ப்பா. அந்த வசனத்தை பிடிச்சிட்டு குடும்பத்தை நடத்தினா இந்த பயங்கரம் என்கிற வெள்ளம் நம்மை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் காத்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் தேவன் பத்திரமாய் கரை சேர்ப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ முதலாவது வந்து இந்த இந்த வெள்ளம் அப்படின்றது எதற்கு அடையாளமாக இருக்குன்னா, பயங்கரத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டு. வெள்ளத்தை போல திகில்கள் அவனை வாரி கொண்டு போகும்னு யோபு 27:20 வாசிக்கிறோம். வெள்ளத்தை போல திகில்கள் அவனை வாரி கொண்டு போகும். வெள்ளம்னாலே திகில், பயம் அதற்கு அடையாளம். ரெண்டாவது, இந்த வெள்ளம் எதுக்கு அடையாளம் என்று கேட்டிங்கன்னா, யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, யோனா 2:3, ஜோனா சாப்டர் 2 and verse 3, சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீரனை தள்ளிவிட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என்மேல் புரண்டது என்று போடுற. நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, இங்கிலீஷில் இருக்கு, the floods surrounded me and all your floods and your waves passed over me. என் மேல் அது அப்படியே சூழ்ந்து கொண்டு என் மேல புரண்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா வெள்ளம், தண்ணீர்கள், அளவிட முடியாத தண்ணீரை தான் வெள்ளம்னு சொல்றோம் இல்லையா. அந்த கடலுக்குள்ள தூக்கி எறியப்பட்ட இந்த யோனா, அவன் வந்து அந்த மீனினால விழுங்கப்பட்டு மீனுக்குள்ள ஒரு பேழைக்குள்ள போற மாதிரி போயிட்டு இருக்கான். அவன் சொல்லுகிறான், மேலே கீழே சுற்றி எல்லா பக்கமும் தண்ணி இருக்கு, என்கிட்ட சுத்தமாக கண்ட்ரோலே இல்லை, எனக்கு நிலையாக கால் வைக்கிற கூட இடம் இல்லை, எனக்குன்னு ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், சமீபத்தில் இந்த ஜப்பானுடைய எர்த்குவேக் நடந்தது நம்ம பார்க்குறோம்ல, அந்த காட்சிகள்லாம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அந்த விஷுவல்ஸ்லாம் காட்டும் போது நம்மளுக்கே பயமாக இருக்குது பார்க்குறக்கு. அது பெரிய பெரிய கட்டடங்களில் இருக்கிறாங்க. அதில் அந்த நிலநடுக்கம் வந்த உடனே ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, கட்டடங்கள்லாம் விட்டு வெளியே ஓடி எங்கே வந்துடுறாங்க, தெருவுக்கு வந்து ஓப்பன் பார்க்கில் வந்து நிற்கிறாங்க. பயத்தில் தலைக்கு மேலே ஒன்றுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி, தலைக்கு மேலே எதுவும் விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி வெளியிடங்களில் வந்து நின்றுறாங்க. வெள்ளம் வந்தால் எங்கெங்க ஓட முடியும்? அதுவும் நீங்கள் வந்து
இந்த மீனுக்குள்ள ஒருத்த உட்காந்துருக்கான். மேலே தண்ணி, சைடில் தண்ணி, கீழே தண்ணி, எல்லா பக்கமும் தண்ணி. எங்கேயாவது ஓட முடியுமா? நிலையா என் காலை வச்சுக்கிறதுக்கு, ஐயோ இது வேண்டாம், இந்த ஆபத்துலேருந்து தப்பிச்சுக்கிறேன்னு சொல்றதுக்கு நிலையான ஒரு பூமி இருக்கா? இல்லை. குடும்பம் நடத்தும் போது நிறைய வழியில் இதை நம்ம கண்டுபிடிப்போம். எதை நம்புறது, யாரை நம்புறது, எவ்வளவு நம்புறது, எப்படி நம்புறது தெரியாது. எதில் கொண்டு போய் அஸ்திபாரம் பண்ணுறது, எதில் கொண்டு போய் காலை வைக்கிறது தெரியாது. கரெக்டா? அதில் சில வெளியில் பாருங்க, சில பிரச்சனைகள் வரும்போது, சந்தேகங்கள் எழும்பும் போது யாரை நம்புறது, எதை நம்புறது, எப்படி நம்புறது, எவ்வளவு நம்புறது தெரியாது. அதான் ஃபேமிலி. அநேக வேளையில் இந்த மாதிரி ஒரு நிலையற்ற நிலை எல்லாமே நம்மை மேற்கொண்டு அப்படியே நம்மளை சூழ்ந்து கலங்கடிக்கிற நேரங்கள் தான் வெள்ளத்துக்குள்ள குடும்பத்தை நடத்திட்டு போகிற மாதிரி. யூ டோன்ட் நோ. பிள்ளைங்க நிறைய காரியங்களை சொல்லுவாங்க, உங்களுக்கு சந்தேகம் வரும், இதில் எவ்வளோ நம்புறது, இதில் எவ்வளோ உண்மை, இதில் எவ்வளோ பொய், இதில் எவ்வளோ நம்மளை ஏமாற்றுறாங்க, இதில் எவ்வளோ உண்மை சொல்கிறாங்க, நம்மளே தெரியாது. சிலோட பார்த்தா நம்மளோட பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க, ரொம்ப சாமர்த்தியசாலிகளாக பேசுவாங்க இல்லையா? வெளியே போய் நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டு வந்து நம்மளே நம்ப வைக்கிறதுக்கு அவன் படிச்சுட்டு வந்து கரெக்டாக சொல்லுவான். இப்போ நம்மளுக்கு முதல்ல நம்புவோம், அப்புறமா கொஞ்ச நாள் சந்தேகம் வரும், உண்மையான்னு தெரியாது, கேட்கவும் பயம், கேட்டால் பிரச்சனை வந்துடும், சந்தேகப்பட்டுருவோன்னு சொல்லுவாங்க. எப்படி இதை கையாளுன்னு தெரியாது. இதுதான் நிலையற்ற ஒரு நிலை குடும்பத்தை நடத்தும் போது. கணவன் மனைவிக்குள்ள சில வேளை இந்த ட்ரஸ்ட் இஷ்யூஸ், நம்பிக்கைக்குரிய பிரச்சனைகள் வரும்போது எப்படி கையாளணும் தெரியாது. கேட்டாலும் பிரச்சனை, கேட்காம போனாலும் பிரச்சனை, எங்கே நிறுத்துறது, எவ்வளோ தூரம் நம்புறது, எதை நம்புறது, எதை சந்தேகப்படுறது தெரியாது. இதுதான் குடும்பம் நடத்துகிற ஒரு நிலைமை. சில காரியங்கள் வந்து பிரச்சனைகளுக்குள்ளே போகும்போது பேசணும்னு தோணும், பேசுறதுக்கும் தைரியம் இருக்காது இல்லையா? பேசாமல் விட்டாலும் பிரச்சனை தான். இதில் எதில் கொண்டு போய் காலை வைக்க, எதை ஆரம்பிக்க, எப்படி முடிக்க ஒன்றும் தெரியாது. அதாங்க வெள்ளம். இது எவ்வளவு தூரம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு கேட்டால், நம்மளாலே அதை மேற்கொள்ள முடியாத அளவு அது கண்ட்ரோல் நம்ம மேலே டோட்டலாக ஓவர் கம் பண்ணுறது தான் ஃப்ளட்ஸ். அந்த யோனா அந்த பயங்களுக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிறான். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. அவன் சொல்கிறான், என்னை முற்றிலும் அப்படியே டோட்டலாக கவர் பண்ணிருச்சு ஆண்டவரே. எங்கே திரும்பினாலும் எனக்கு ஒரு ஃபவுண்டேஷன், எனக்கு என்று ஒரு அஸ்திபாரம் என்று ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில்லாத நிலையிலே இந்த யோனா சென்றான். அந்த வேளையில் அவன் செய்த வேலையை பாருங்க, வாசிங்க. யோனாவின் புஸ்தகம் அது 2ஆம் அதிகாரத்தில் நான் அந்த வசனத்தை மாத்திரம் சுட்டி காட்ட விரும்புகிறேன். Praise you, Jesus. யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5 நம்ம வாசிக்கலாம். அங்கே 5 7 வரைக்கும் வாசிக்கலாம். தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. 6ஆம் வசனம், பர்வதங்களின் அடிவாரம் பரியந்தமும் இறங்கினேன், பூமியின் தாழ்பாள்கள் எந்தெந்தைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். 7ஆம் வசனம், என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன், அப்பொழுது என் விண்ணப்பம் அவரது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து. எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருங்க. இந்த மீனுக்குள்ள உட்காந்துக்கிட்டு தலைக்கு மேலே இடது பக்கம் வலது பக்கம் காலு கீழே எல்லாம் தண்ணி. எங்க போய் சேர்றது, எங்க போய் கால் பதிக்கிறதுன்னு தெரியாம, ஒரு நிலையில்லாத, நிச்சயம் இல்லாத, முழுவதுமாக ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இந்த மனுஷன் அப்படி குடும்பத்தை அப்படியே வாழ்க்கையை நடத்திட்டு போகும்போது அவனுக்கு வந்தடைகிறதுக்குன்னு ஒரு இடம் என்று உண்டானா, அவனது 7ஆம் வசனத்தில் சொல்லுகிறான், என்னுடைய விண்ணப்பம் உம்முடைய ஆலயத்தில் வந்து சேர்ந்தது. அந்த வசனத்தை போடுங்கப்பா, 7ஆம் வசனம் போடுங்க, 7th verse. அப்பொழுது என் விண்ணப்பம் உம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. என் பேழை போய் கரை சேர்றதுக்கு முன்னால என் ஜெபமும் விண்ணப்பம் என்ன பண்ணுச்சு, உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. குடும்பத்தை வந்து முழுவதுமாக தண்ணீர் சூழ்ந்த ஒரு வெள்ளத்தில் சிக்கிட்டு இதை எப்படி எடுத்துட்டு போறதுன்னு தெரியாம நம்ம அப்படியே கரை தெரியாம சுற்றிட்டு இருக்கிற வேளையில் நம்ம சேர்றதுக்கு ஒரு இடம் இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்முடைய இருதயத்துக்கு சமாதானத்தை உண்டு பண்ற இடம் என்னன்னு கேட்டா என்னதுதான் அது?
சொல்லுங்க. தேவனுடைய ஆலயத்தில் வந்து விண்ணப்பம் பண்ணுறது, அவ்வளோதான். கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணுங்க. அப்போ தான் என் படகு ஏதோ கரை சேர்ந்த மாதிரி இருந்தது. தேவனுடைய சமூகத்தில் என் விண்ணப்பங்களை வைத்தேன். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை வந்து வெள்ளங்கள் போல நம்மை பயமுறுத்துகிற வேளையில் கர்த்தருடைய வசனம் நம்மை தைரியப்படுத்தி பலப்படுத்துது. வெள்ளங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டு கால் வைக்கிறதுக்கே இடம் இல்லாத போது, ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தில் வந்து விண்ணப்பங்கள் வந்து சேர்ந்ததுப்பா அப்படின்னு கர்த்தருடைய ஆலயத்தில் நம்ம கரை சேர்றது ரொம்ப முக்கியம். ஆமேன். ஜெபம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். தேவனுடைய முகத்தை தேடுறது, தேவ பிரசன்னத்தை ஜெபத்தினால் அண்டிக் கொள்றது ரொம்ப முக்கியம். கடைசியாக இந்த வெள்ளங்கள் எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் 90ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் பாருங்க. 90ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், அவர்களை வெள்ளங்கள் போல வாரிக்கொண்டு போகிறீர். அவர்களை வெள்ளம் போல, 90 Psalm 90 verse 5, 90ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், அவர்களை வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள், காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிரு. வெள்ளம் என்னெல்லாம் செய்து பாருங்களேன். முதல்ல பயமுறுத்துது. வெள்ளம் நம்மளே சூழ்ந்து கொள்ளுது, காலை வைக்கிற இடம் இல்லாமல் போயிடும். மூன்றாவது, வெள்ளம் என்ன செய்யணும், வாரிக்கிட்டு போயிடும். சமீபத்தில் சென்னையில் எதிர்பாராத மழை வந்தது. யாருமே எதிர்பார்க்கல, பார்த்தது கிடையாது இந்த மாதிரி மழை. சரித்திரம் காணாத ஒரு மழை. தென் மாவட்டங்களில் கூட சரித்திரம் காணாத மழை. அவங்க இப்போ உயிரோடு இருக்கிறவங்க 100 வயசு இருக்கவங்க கூட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு மழை என் லைஃப் டைம்லேயே நான் என்ன பண்ணதில்லை, பார்த்தது கிடையாது. அந்த மாதிரி ஒரு மழை பெய்தது. ஆவடி தான் தமிழ்நாட்டிலே அதிகமாக மழை பெஞ்ச இடம்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே அன்றைக்கி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்கலாம் தெரியும். என்னங்க நிற்குதாங்க, எனக்கு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, அது பாட்டுக்கு மணிக்கணக்காக அவ்வளவு ஹெவி ரெயின் பெய்தது. இதெல்லாம் நம்ம பார்த்தது கிடையாது. ஆனால் இதில் நடந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வெள்ளம் வந்து அடிக்கும் போது இத்தனை வருஷமாக அவன் கட்டி காத்த ஒரு வீடு, அவன் சேர்த்த பொருள், வாங்கின காரியங்கள் எல்லாம் என்ன செஞ்சிச்சு, அப்படியே அடிச்சுட்டு வாரிட்டு போகுது. நம்ம வீடியோஸ்லாம் பார்த்து நம்மளுக்கெல்லாம் பயம் பிடிச்சது தெரியும். எப்படி காருங்க என்னமோ சொப்புடப்பாவை தள்ளிட்டு போகிற மாதிரி அந்த தண்ணியில் பாருங்கள், அந்த ஃப்ளாட்ஸில் அப்படியே அடிச்சுட்டு போகும்போது அவன் எப்படி இருந்திருக்கோங்க. அவன் நம்மளுக்கே மனசு தாங்க மாட்டேங்குது. அதை வாங்க நம்ம எப்படி இருந்திருப்பான். அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த காரை போய் பார்த்து கலரை செலக்ட் பண்ணி, வண்டியை செலக்ட் பண்ணி, எவ்வளோ கஷ்டப்பட்டு பணம் சேர்த்து இஎம்ஐ போட்டு எவ்வளோ வேதனைப்பட்டு அதை வாங்கியிருப்பாங்க. கண்ணுக்கு முன்னால் இவனால் வண்டியை லாக்கும் பண்ண முடியாது, திறக்கவும் முடியாது, நிறுத்தவும் முடியாது. அது பாட்டுக்கு தண்ணியில் ஏதோ பேப்பர் போட்டு போகிற மாதிரி போயிட்டு இருக்குதுங்க, ஒன்றுக்கு மேலே மோதிக்கிட்டு. எப்படி இருக்குங்க அவனுக்கு. இதாங்க வெள்ளம், அப்படியே வாரிக்கிட்டு போயிடும் அத்தனையும். சமீபத்தில் ஜப்பானில் வந்து சுனாமி வந்தபோது அந்த காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கம் வராது. அப்படியே ஊராக கிராமம் அப்படி வெள்ளம் வந்து அந்த கடல் தண்ணி வந்து அப்படியே வீடோடு அப்படியே மொத்தமாக அடிச்சுட்டு ஏதோ வீட்டை மாப் பண்ணுற மாதிரி மொத்தமாக அப்படியே வீட்டோடு தூக்கிட்டு போயிடுச்சுங்க ஆளுங்களை அப்படியே உள்ள. அதான் வெள்ளம், வாரி கொண்டு போகும். யாருக்குமே அது முகதாட்சியம் பார்க்காது, எந்த பொருளையும் விட்டு வைக்காது. அதற்கு எதிர்த்து நிற்கக்கூடிய திராணி உள்ளவன் யாருமே இல்லை, யாருமே இல்லை. குடும்பம் நடத்துறது நிறைய வேளை இப்படி தான் ஃபீல் பண்ணுவோம். யாருமே ரெஸ்கியூ பண்ண முடியாது. கைதேர்ந்தவர்களும் ஒன்றும் செய்ய முடியாது, தகப்பனும் ஒன்றும் செய்ய முடியாது, தாயும் ஒன்றும் செய்ய முடியாது, பாஸ்டரும் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த மாதிரி வெள்ளங்கள் வந்து குடும்பத்தை அப்படியே வாரிக்கிட்டு போகிற மாதிரி மிகுந்த ஒரு பலத்தோடு இறங்கி வரும் பாருங்களேன். அப்படிப்பட்ட வெள்ளங்கள் வாரிக்கொண்டு போகும்போது நோவாவு தன்னுடைய குடும்பத்தை எப்படிங்க பாதுகாத்துட்டான். வேதம் சொல்லுது, இந்த பூமியில் ஒருவன் கூட உயிரோடு பிழைக்கலையாம், ஒரு மிருக ஜீவன் கூட தப்பலையாம். அத்தனை பேரையும் அழிச்சது அந்த மிகப்பெரிய பெருவெள்ளம். அதுக்கு நடுவில் ஒன்றே ஒன்று தான் அவனை காத்தது. என்ன தெரியுமா? அந்த பேழை. அந்த வெள்ளத்தினாலே வாரி கொண்டு போகப்படாத ஒரு பொருள் இந்த உலகத்தில் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா பேழை மட்டும்தான். இந்த வெள்ளத்தில் அழியாம, சேதமாகாம, நாசமாகாம தப்பிச்ச ஒன்றே ஒன்று அந்த போட், அந்த ஆர்க், அந்த பேழை. வேதம் சொல்லுங்க, அந்த பேழை வேற யாருமே இல்லை, இயேசு கிறிஸ்து தான் அந்த பேழை. ஹல்லேலூயா. அந்த கிறிஸ்து தான் அந்த பேழை. கிறிஸ்துவுக்குள்ளே, நோவாவுக்குள்ளே எப்படி அவங்க 8 பேர் பாதுகாக்கப்பட்டாங்களோ அதே போல கிறிஸ்துவுக்குள்ளே வந்த நாமும் ரட்சிக்கப்படுறோம், அழிவிலிருந்து காக்கப்படுறோம். அந்த பேழை வந்து கிறிஸ்து தான். அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே தான் அந்த பாதுகாப்பு இருக்குது, அந்த அரவணைப்பு இருக்குது. அவருக்குள்ளே தான் நமக்கு நித்திய நம்பிக்கை இருக்கிறது. வாழ்க்கை, குடும்பம் அப்படின்றது
நம்முடைய பலத்திலேயோ நம்ம சத்துவத்திலேயோ ஞானத்திலேயோ அனுபவத்திலேயோ இந்த வெள்ளத்தை அடிச்சுட்டு நான் தாண்டி போயிடுவேன்னு யாரும் சொல்ல முடியாது. பலமும் கிடையாது, பராக்கிரமம் கிடையாது, அறிவும் கிடையாது, சாமர்த்தியம் கிடையாது. எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்குறேன். 300 பேரை ஒரு லீடராக நின்று டீம் லீடராக கம்பெனியில் வந்து எத்தனையோ பேரை வந்து கையாண்ட பெரிய பெரிய நிபுணர்கள் தலைவர்கள் வந்து வீட்டில் இருக்க ஒரு மனைவி ஒரு கணவனை வந்து கையாள முடியலைன்னு சொல்லி நிற்கிறத நான் பார்த்துருக்கேன். உண்மை அது. ஒரு பெரிய 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு டீச்சர், 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டீச்சர், பல பேச்சஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை 50 பிள்ளைங்களை அடக்கி இருந்த ஒரு டீச்சர் வந்து தான் வீட்டில் இருக்க ஒரு பிள்ளையை வந்து என்ன பண்ண முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. உண்மை அது. இட்ஸ் ட்ரூ. how many times we feel so weak. எத்தனை முறை பலவீனராக ஃபீல் பண்ணியிருக்கோம். இந்த வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போகும்போது நீங்கள் என்ன தான் டோர் வச்சு மூடினாலும், என்ன தான் கத்துனாலும், என்ன தான் காப்பாற்ற முயற்சி செஞ்சாலும் அடிச்சு வாரிட்டு போயிடும் அது, இல்லையா? ஒன்றையுமே விடாது, எல்லாத்தையும் சேதமாக்கிட்டு போயிடும். அதை போல வெள்ளத்தின் நடுவில் எவ்விதமாய் காக்கப்படுவது? குடும்பத்துக்கு விரோதமாய் வருகிற போராட்டங்களில் எப்படி நின்று பிடிக்கிறது? கிறிஸ்துவே நங்கூரம். அவரை பிடிச்சிட்டோன்னா அசையாமல் இருப்பான். அல்லேலூயா. இயேசு சொன்னார், யார் தெரியுமா வீடு, யாருடைய வீடு தெரியுமா நிற்கும், நிலையா நிற்கும்னா என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவன் கற்பாறையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு நான் ஒப்பிடுவேன். பெருங்காற்று வந்தது, பெருமழை பொழிந்தது, பெருவெள்ளம் வந்து மோதி அடித்தது, வீடு அசையவே இல்லை. ஏன்னா கிறிஸ்துவின் மேல் அது அஸ்திபாரம் போடப்பட்டது. அதை விசுவாசிக்கிறீங்களா நீங்கள்? நம்ம ஞானம், பலன், சாமர்த்தியம், அனுபவம்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. இயேசுவாகிய கன்மலையின் மேலே கட்டுங்க, அவர் மேலே சார்ந்து கொள்ளுங்க. பூமியின் நிலை மாறினாலும், நடுக்கடலில் பூமியே போய் அப்படியே விழுந்து சாய்ந்தாலும் நான் அசைக்கப்பட மாட்டேன். கர்த்தர் என் வலது கரத்தில் என் வலது பரிசத்தை நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். அவர் என் பக்கத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதே இல்லை. குடும்பம் நடத்துகிறதே வெள்ளத்தில் கப்பல் ஓட்டுற மாதிரி தான். ஆனால் நோவாவை போல என்ன வெள்ளம் வரட்டும், என்ன காற்று வரட்டும், என் குடும்பத்தை ரட்சித்து கொள்ளணும், என் குடும்பத்தை காப்பாற்றணுன்ற ஒரு வாஞ்சையை கர்த்தர் தருவாராக. பயபக்தியோடு குடும்பத்தை காப்பாற்ற பலன் தரும் சத்துவத்தையும் தேவன் தருவாராக. நம்முடைய குடும்பத்தையும் காத்துக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை தருவாராக. பயமுறுத்தும் வெள்ளங்கள் நடுவில் வசனத்தை பிடிச்சுக்கிடுங்க. வெள்ளங்கள் சூழ்ந்து கொள்ளும் போது தேவனை நோக்கி முறையிட்டு ஆலயத்திலே வந்து நின்று அவருக்கு முன்பாக நில்லுங்க. மூன்றாவது, வாரி கொண்டு போகிற வெள்ளம் வரும்போது, ஆண்டவரே உண்மையே சார்ந்து கொள்ளுவேன், உண்மையிலே அடைக்கலம் கொள்ளுவேன். ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் எழும்பி நிற்போம். ஆண்டவரே, வெள்ளங்கள் புரண்டு வரும் பொழுது உள்ளத்தின் உறுதி அசையாமல் கர்த்தரையே நம்பி கர்த்தரை சார்ந்து நான் வாழ எனக்கு கிருபை தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாட்டு என்னது? வெள்ளங்கள் புரண்டு மோதினாலும் உள்ளத்தின் உறுதி அசையாதே. வெள்ளங்கள் புரண்டு மோதினாலும் உள்ளத்தின் உறுதி அசையாதே. பாடுவோம். வெள்ளங்கள் புரண்டு மோதினாலும் உள்ளத்தின் உறுதி அசையாதே. 7 மடங்கு நெருப்பு நடுவிலும் இயேசு நம்மோடங்கு நடக்கின்றான். 7 மடங்கு நெருப்பு நடுவிலும். கரங்களை வைத்து சொல்லுவோம். எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிட பக்கபலம் பாதுகாப்பு இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். அல்லேலூயா. ஆண்டவரே, வெள்ளங்கள் புரண்டு வரும்போது என் குடும்பம்
எல்லா பக்கத்திலையும் வாரிக்கொண்டு போகப்பட்டு வெள்ளத்தினால சூழ்ந்து பயம்லாம் இருதயத்தை பதற பண்ணும்போது, இந்த வெள்ளத்தின் நடுவில் பேழைக்குள்ள தன் குடும்பத்தை வச்சுக்கிட்டு கர்த்தரை நம்பி கர்த்தரை வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு கர்த்தரையே சார்ந்து பயமில்லாமல் அந்த பெரிய வெள்ளத்தை தாண்டி கர்த்தர் நியமித்த இடத்துல தன் குடும்பத்தை கொண்டு போய் இறக்கி வைத்த இந்த நோவாவை போல என் வீடு இருக்கட்டும்ப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? எவ்வளோ வெள்ளங்களை நாங்கள் பார்க்குறோம், எவ்வளவோ காற்றை பார்க்குறோம், எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறோம். அதுக்கு நடுவில் என் குடும்பம் முழுவதும் ரட்சித்துக் கொள்ள பாதுகாத்துக் கொள்ள கிருபை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, என் குடும்பம் காப்பாற்றப்படட்டும். என் குடும்பம் வெள்ளத்தில் வாரிக்கொண்டு போகப்படக்கூடாது. பலவிதமான காற்றுகளால் என் குடும்பம் சீரழிஞ்சு போயிடக்கூடாது. அநேக வேளை குடும்பம் நடத்துறதே ஒரு பயமா இருக்கு ஆண்டவரே. அது எப்படி செய்யறது தெரியல, எப்படி நடத்திட்டு போறது தெரியல. நிச்சயமற்ற நிலைமைகள் அநேகம் எங்க வாழ்க்கையில் இருக்கு. அதுக்கு நடுவில் உண்மையே எங்கள் கண்மலையா நாங்கள் நோக்கி பார்க்கிறோம், எங்கள் பேழையா பார்க்கிறோம். ஒரு அபந்தலரா ஷந்தலரா பதுல பௌரியா. ஒவ்வொரு குடும்பமும் உங்களுடைய பேழைக்குள்ள வரட்டும் ஆண்டவரே, உமக்குள்ள வரட்டும் ஆண்டவரே, உங்களுடைய பாதுகாப்புக்குள்ள வரட்டும்ப்பா, உங்களுடைய அரவணைப்புக்குள்ள வரட்டும். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள், எங்கள் சபையின் குடும்பங்கள், இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கினி கேட்க போகிற குடும்பங்கள் இந்த பேழைக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. பயங்கள் நடுவில், பயங்கரமான நிச்சயமற்ற நிலைகள் நடுவில், சுற்றி எல்லாம் தண்ணீரால் சூழ்ந்து கொள்ளப்பட்ட வேளையில் வாரி கொண்டு வரும்படி ஆண்டவரே ஒரு பெரிய வலிமையோடு அந்த வெள்ளங்கள் வந்து மோதி அடிக்கும் போது உறுதியில அசையாமல் கர்த்தரை சார்ந்து முன்னேற குடும்பங்களுக்கு பலன் தாரும். ஒவ்வொரு கணவனுக்கும் பலன் தாரும், ஒரு தாய்க்கும் பலன் தாரும், ஒரு தகப்பனுக்கும் பலன் தாரும், மனைவிகளுக்கு பலன் தாரும். குடும்பம் முழுவதில் உள்ள எல்லாரும் மேலும் பாதுகாப்பு இருக்கட்டும். வசனத்தை பிடித்துக் கொள்ள கிருபை தாரும். கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து கொள்ள கிருபை தாரும். எல்லாவற்றையும் குறித்து ஒன்றும் கவலைப்படாமல் ஆண்டவரே ஜெபிக்க கிருபை தாங்க. இயேசுவே, கர்த்தருடைய ஆலயத்தில் ஜெபிக்க கிருபை தாங்க. உம்முடைய சமூகத்தை தேட கிருபை தாங்க. உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க கிருபை தாங்க. ஆண்டவரே, இந்த வெள்ளங்கள் அக்கிரமங்கள் சூழ்ந்திருக்கிற வேளையில நாங்கள் அழிந்து போகாதபடி கரை சேர எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை தந்த குடும்பங்களை காப்பாற்றி பத்திரமாய் கரை சேர்ந்து உம்முடைய நாமத்தை இந்த உலகத்தில் மைமைப்படுத்த உம் சித்தத்தை நிறைவேற்ற கிருபை தாரும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.